பாடம் 6 பேஜ் நம்பர் 84 ப்ராப்ளம் நம்பர் 6.2 ஒரு ராடான் மாதிரியிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10⁻³ கீகா பெக்யூரல் கதிரியக்கம் வெளியாகிறது எனில் இச்சிதைவினை கியூரி அலகாக மாற்றுக. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு க்ளூ. ஒரு கியூரிக்கு எத்தனை பெக்யூரல் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இந்த கொஷினை புரிஞ்சிக்கலாம். இந்த ரேடான் அப்படிங்கிறது ஒரு கதிரியக்க தனிமம், அதோட குறியீடு RN. இந்த ரேடான் அப்படிங்கிற கதிரியக்க தனிமம் எவ்வளவு கதிரியக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு வினாடி நேரத்தில் அப்படின்னு கேள்வியில் கொடுத்துருக்குது. 3.7 × 10⁻³ கீகா பெக்யூரல். கேள்வி என்னவா கேட்குறாங்கன்னா கியூரி அலகாக மாற்ற வேண்டும். ஸோ இந்த பெக்யூரியில் வந்து என்னவா மாற்றி சொல்லணுன்றாங்க, கியூரியில் சொல்லணும். இதுதான் கேள்வி. அப்போ கியூரிக்கும் பெக்யூரியலுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கிற க்ளூ. ஸோ ஒரு கியூரி அதோட மதிப்பு 3.7 × 10⁻10 பெக்யூரியல். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஒரு பெக்யூரியலுக்கு எவ்வளோ கியூரின்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த டேர்மை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தால் டிவிஷனில் போயிடும். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பெக்யூரியல் கிடைக்கும். அது இங்கே எழுதிக்கலாம். ஸோ 1 பெக்யூரியல் which is equal to 1 curie, அதாவது 1 divided by 3.7 × 10⁻10 curie. ஸோ ஒரு பெக்யூரியலுக்கு இந்த அளவுக்கு கியூரி வருதுன்னா இப்போ இந்த பெக்யூரியலுக்கு எவ்வளோ கியூரினா இது அப்படியே என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிடணும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே பெக்யூரியல் இருக்குது, ஆனால் இங்கே கீகா பெக்யூரியல்னு இருக்குது. அப்போ நம்ம இந்த கீகா பெக்யூரியல் என்ன மாற்றணுன்னாக்கா பெக்யூரியல் மாற்றணும். அதுக்கு நமக்கு என்ன தெரியணுனாக்கா கீகாவோட மதிப்பு என்னன்னு தெரியணும். அதோட மதிப்பு என்னென்னா 10⁻9. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 10⁻9 போட்டுட்டோம்னாக்கா இது என்டையர் அமௌண்ட் வந்து எதில் வந்துடுது, பெக்யூரியலில் வந்துடுது. தேர்ஃபோர் நம்ம என்ன எழுத போகிறோம் நம்ம அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸோ 3.7 × 10⁻³ கீகா பெக்யூரியல் which is equal to. ஸோ நம்ம இதால் என்ன செய்ய போகிறோம், இந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் இந்த அமௌண்ட் எழுதுங்க. 3.7 × 10⁻³. இப்போ எழுத சொல்ல இந்த கீகாவுடைய மதிப்பு என்ன, 10⁻9 அது எழுதிடுங்க. இப்போ இது என்ன ஆகிப்போச்சுன்னா பெக்யூரியல் ஆகிடுச்சு. இதுவும் கூட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்ட்டு 1/3.7 × 10⁻10. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பேசஸ் ஆர் சேம், அதாவது இங்கேயும் 10 இங்கேயும் 10னா பவர் அது வந்து கூட்டிக்கணும். ஸோ அப்போ 3.7 × 10⁻9 + 3 வந்து 12 இன்ட்டு இந்த அமௌண்ட் அப்படியே எழுதிக்கிங்க 1/3.7 × 10⁻10. இந்த 3.7க்கு 3.7 கேன்சல் ஆகிடும். 10⁻10க்கு இந்த 10⁻2 கேன்சல் பண்ணோம்னாக்கா 10⁻2 மிச்சமாக இருக்கும். ஸோ 10⁻2ங்கிறது எவ்வளவு, 100. ஸோ எவ்வளோ கியூரி வரும்னா ஆன்சர் 100 கியூரி. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர்.